إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني وفقهني وفهمني واشرح صدري اللهم ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ولجميع مشايخي ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء وغيرهم من العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والمجاهدين الذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم أقول وبك التوفيق ربي يسر وسدد அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கின்ற இந்த நூலின் ஆசிரியருக்கு பாவ மன்னிப்பு செய்வானாக. அவர்களை அல்லாஹு தஆலா அவருடைய அருளால் சூழ்ந்து கொள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. ஆமீன். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்று நாம் படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு பாபு ذِكْرِ أَخْلَاقِ مَنْ يَقْرَأُ عَلَى الْمُقْرِي. இமாம் அஜுர்ரி ரஹிமஹுல்லா கூறுகின்றார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரிடம் குர்ஆனை கற்பவர் பேண வேண்டிய மரியாதைகள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள், நெறிமுறைகள் அவற்றை பற்றி நாம் இந்த பிரிவிலே பிரஸ்தாபிக்க இருக்கின்றோம். இன்று பொதுவாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் ஒழுக்கமில்லாமல் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதால் அந்த கல்வியின் முழுமையான பலனை அவர்கள் அடைவதில்லை. இந்த கல்வியின் மூலமாக என்ன ஒரு ஒளி அவர்களுடைய உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டுமோ, என்ன ஒரு மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமோ, அந்த மாற்றங்களை நம்முடைய காலத்திலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களிடத்தில் நாம் பார்க்க முடிவதில்லை. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் நேரடியாக மதரசாவிற்கு வருகிறார்கள், ஆசிரியர்களிடத்திலே நேரடியாக கல்வி பாடங்களுக்குள் நுழைந்து விடுகின்றார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்களா? கல்வி கற்பதற்காக தங்களை அவர்கள் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டார்களா என்றால், கல்வி கற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவது என்றால் என்ன? அந்த கல்விக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும், கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய ஒரு பணிவோடு பண்போடு அடக்கத்தோடு இந்த கல்வியை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும், எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், இவற்றையெல்லாம் படித்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் கல்வி சபைகளில் அமர வைக்கப்பட வேண்டும். ஆனால் அத்தகைய ஒரு முறை இன்று பெரும்பாலும் இருப்பதில்லை. ஆகவே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வியின் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த ஒளி, பிரகாசம், நேர்வழி பலன்கள் கிடைக்காமல் போய்விடுகின்றன. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. ஆகவே இப்படிப்பட்ட நூல்களை நாம் தொடர்ந்து கற்க வேண்டும். கற்றதை நாம் மீண்டும் மீண்டும் படித்து நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாம் படிக்க இருக்கின்ற இந்த பாடம், இந்த பிரிவு நமக்கு மிக முக்கியமான ஒரு பிரிவு. வாழ்நாளெல்லாம் நாம் கல்வி மாணவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மூத்த ஆசிரியர்களிடத்திலே அவர்களுடைய கல்வி சபைகளில் அவர்களுடைய பயான்களில் சென்று அமர்ந்து கல்வி கற்பவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓத வேண்டும். நாம் ஓதிய குர்ஆனை
நம்மை விட மூத்த அறிஞர்களிடத்திலே மனப்பாடம் செய்து மனப்பாடத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தி அதை ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களிடத்திலே எத்தகைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இமாம் அவர்கள் இந்த நூலிலே மிக அழகாக பிரஸ்தாபிக்கின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், கவனியுங்கள். மன் கான யக்ரவு அலா கைரிஹி வயதலக்கனு فَيَنْبَغِي لَهُ أَنْ يُحْسِنَ الْأَدَبَ فِي جُلُوسِهِ بَيْنَ يَدَيْهِ. பிற ஆசிரியர்களிடத்திலே சென்று யார் கல்வி படிக்கின்றார்களோ அவர் முதலாவதாக ஆசிரியருக்கு முன்னால் எப்படி அமர வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். அழகிய முறையில் பணிவாக அடக்கமாக கண்ணியமாக அமர வேண்டும். வயதவாலஅ ஃபீ ஜுலூசிஹி, அமருவதிலே பணிவான இருப்பை கடைபிடிக்க வேண்டும். சாய்ந்தவராக கால்களை நீட்டியவராக ஒரு பெருமையோடு செல்வந்தர்கள் உட்காருவதை போன்று ஆசிரியருக்கு முன்னால் உட்காரக்கூடாது. வயகூன முக்பிலன் அலைஹி, ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அங்கே இங்கே திரும்பி பார்க்காமல் ஆசிரியரை முன்னோக்கி இருக்க வேண்டும். அவருடைய முகம் ஆசிரியரை பார்த்து இருக்க வேண்டும். அவருடைய செவி ஆசிரியர் சொல்வதை கேட்பதற்கு செவிதாழ்த்தி இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் ஆசிரியரை நோக்கி இருக்க வேண்டும். ஆசிரியர் சில நேரங்களிலே கோபப்பட்டால், சடைவடைந்து கொண்டால், கடுப்பானால், அல்லது அவர் ஏதாவது சில சடைவான வார்த்தைகளை சொன்னாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஆசிரியர் அப்படி செய்கிறார்? நாம் ஒன்றுக்கு மேல் அதிகமாக தவறுகளை செய்யும் பொழுது, அல்லது ஆசிரியர் நமக்கு புரிய வைக்கும் போது அதை கவனிக்காமல் இருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு அப்படிப்பட்ட கோபங்கள் ஏற்படலாம். அதனால் அவர்கள் சில கடினமான சொற்களை நமக்கு சொல்லலாம். அவற்றையெல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் கண்டித்தாலோ கடினமாக பேசினாலோ அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஆசிரியர் கடினமாக பேசும் பொழுது இவரும் கடினமாக பதில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இவர் மென்மையாகத்தான் பேச வேண்டும். ஆசிரியர் கோபமாக, சடைவடைந்து, கடினமாக, தடிப்பமாக பேசினாலும் இவர் மென்மையாக, அடக்கமாக, பணிவாக, பண்பாக, மரியாதையாக, ஒழுக்கமாக, அவர் தாழ்ந்த குரலில் பேச வேண்டும். ஆசிரியருடைய மதிப்பை, ஆசிரியருடைய கண்ணியத்தை, ஆசிரியருடைய அந்த பயத்தை தனக்குள் கொண்டு வர வேண்டும். ஆசிரியருக்கு முன்னால் வெட்கப்பட வேண்டும். சத்தத்தை உயர்த்தி பேசுவதில், ஆசிரியருக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை மாற்றுவதில், கோபமாக முகத்தை வைப்பதில், வெறுப்பாக வைப்பதில், ஆசிரியரை பார்த்து சடைவடைவதை போன்று முகத்தை காட்டுவதில் இப்படியெல்லாம் அவர் இருக்கக்கூடாது. வெட்கப்பட வேண்டும். என்னுடைய தவறால் ஆசிரியருடைய மனது, என்னுடைய தவறால் ஆசிரியர் வருத்தமடைந்து விட்டாரே, என்னுடைய பலவீனத்தால் ஆசிரியருக்கு நான் கோபத்தை ஏற்படுத்தி விட்டேனே என்று அவர் வெட்கப்பட வேண்டும். இன்று பெரும்பாலும் என்ன நடக்கிறது? மாணவர்கள் தவறு செய்வார்கள், ஆசிரியர்கள் கோபப்பட்ட ஆசிரியர்களை குறை சொல்வார்கள். தவறு செய்த மாணவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு, தவறு செய்த மாணவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்வதை விட்டுவிட்டு ஆசிரியர்கள் குறை சொல்லப்படுகின்றார்கள். அந்த அளவு ஒரு மட்டமான ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, சீர்திருத்தம் செய்வானாக. ஆசிரியர் ஏன் கோபப்படுகின்றார்? அவருடைய கோபத்திற்கான காரணத்தை புரிய வேண்டும். அந்த கோபத்தை ஏற்படுத்திய மாணவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், குறை சொல்லப்பட வேண்டும். அவர்கள் தங்களை திருத்த வேண்டுமே தவிர கோபப்பட்ட ஆசிரியர் மீது கோபப்படுவது, அவரை எதிர்த்து பேசுவது ஒருபோதும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகல்ல. அடுத்து சொல்கின்றார்கள், வஉஹிப்பு அய்யதலக்கன மா யஅலமு அன்னஹு யுத்பிதுஹு هو أعلم بنفسه إن كان يعلم أنه لا يحتمل في التلقين أكثر من 5 فلا ينبغي أن يسأل زيادة. ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்து குர்ஆனை மனப்பாடம் செய்யும் பொழுது அந்த காலத்தில் என்ன செய்வார்கள்? குர்ஆனுடைய பிரதிகள் குறைவாக இருக்கும். ஆசிரியர் மாணவர்களுக்கு மனப்பாடமாக குர்ஆனை அவர் ஒப்புவிப்பார். மாணவர்கள் அதை கேட்டு எழுதி கொள்வார்கள். பிறகு மனப்பாடம் செய்துவிட்டு வருவார்கள். இன்றும் பல ஆப்பிரிக்கா நாடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது.
இன்று நமக்கு மத்தியிலே குர்ஆன் பிரதிகள் பொதுவாக நம்ம ஆசியா ஐரோப்பா கண்ட்ரிகளிலே வசதிகள் அதிகமாக இருக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் குர்ஆன் பிரதிகள் நமக்கு சர்வசாதாரணமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் எத்தனை வசனங்களை மனப்பாடம் செய்ய முடியுமோ உறுதியாக திருத்தமாக தவறு இல்லாமல் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க முடியுமோ அந்த அளவுதான் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். 5 ஆயத்துகளைத்தான் திருத்தமாக அழுத்தமாக உறுதியாக தடுமாற்றம் இல்லாமல் மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் அந்த அளவு மட்டுமே மனப்பாடம் செய்துவிட்டு ஆசிரியரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு அதிகமாக நான் ஒப்புவித்து வருவேன், மனப்பாடம் செய்து வருவேன், பாடம் கொடுப்பேன் என்று வீம்பு பிடிக்கக்கூடாது. ஏன் காரணம் என்ன? தன்னால் முடிந்த அளவுக்கு மேல் அவர் மனப்பாடம் செய்யும் போது கண்டிப்பாக அதில் தவறுகள் வரும், பிழைகள் வரும். அதனால் ஆசிரியர் கோபப்படுவார், சஞ்சலமடைவார், திருத்தி கொடுப்பார், மீண்டும் தவறுகள் வரும். இதனால் நமக்கும் ஆசிரியருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகள் விரிசல் ஏற்படும். அதனால் எந்த அளவு மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவு மட்டும் 5 ஆயத்துகள் என்றால் அந்த 5 ஆயத்துகளோடு போதுமாக்கி கொண்டு அவற்றை தவறு இல்லாமல் திருத்தமாக நன்கு மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிக்க வேண்டும். அதற்கு அதிகமாக கேட்கக்கூடாது. وَإِنْ كَانَ يَعْلَمُ أَنَّهُ لَا يَحْتَمِلُ أَنْ يَتَلَقَّنَ إِلَّا 3 آيَاتٍ لَمْ يَسْأَلْ أَنْ يُلَقِّنَهُ 5. 3 வசனங்கள் தான் மனப்பாடம் செய்ய முடியும் தவறு இல்லாமல். நன்கு உறுதியாக திருத்தமாக 3 வசனங்களை மட்டும்தான் மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் அதற்கு அதிகமாக கேட்கக்கூடாது. நான் 5-10 வசனங்கள் மனப்பாடம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. 3 வசனங்கள் மட்டும் மனப்பாடம் செய்து அதை ஒப்புவித்து விட்டு அடுத்ததை பிறகு மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆசிரியர் 3 வசனங்களை மட்டும் கற்றுத்தரும் பொழுது அதற்கு அதிகமாக அவரிடத்தில் கேட்கக்கூடாது. சரி, ஆசிரியர் உதாரணத்திற்கு 3 வசனங்களை கற்றுத்தருகின்றார். ஆனால் இவரால் 5 வசனங்களை மனப்பாடம் செய்ய முடியும் என்று இருக்கிறது. இவருக்கு நன்கு தெரிகிறது, இன்ஷா அல்லாஹ் என்னால் 5 வசனங்களை மனப்பாடம் செய்ய முடியும் என்று. அப்படி என்றால் ஆசிரியரிடத்திலே எப்படி கேட்க வேண்டும்? ரொம்ப மென்மையாக, பணிவாக, மென்மையான அழகிய சொற்களை கொண்டு, ஆசிரியரே, என்னால் இன்னும் சில வசனங்கள் சேர்த்து மனப்பாடம் செய்ய முடியும், எனக்கு இன்னும் 2 வசனங்களை 3 வசனங்களை அதிகமாக சொல்லிக் கொடுங்கள் என்று மென்மையாக கேட்க வேண்டும். அதட்டி கேட்பதோ, சத்தங்களை உயர்த்தி கேட்பதோ, அதிகார துணியோடு கேட்பதோ, அல்லது இன்னும் என்னால் மனப்பாடம் செய்ய முடியும், ஒரு 4 வசனங்களை கொடுங்க என்று திமிராக கேட்பதோ ஒருபோதும் கூடாது. சொல்கின்றார்கள், சஅலஹு அன் யஸீதஹு அலா அர்ஃபகி மா யகுன், ரொம்ப மென்மையாக கேட்க வேண்டும். ஃபஇன் அபா லம் யுதிஹி பித்தலப், வேண்டாம் மாணவரே, போதும் உங்களுக்கு 3 என்று ஆசிரியர் சொல்லிவிடுவாரே, ஆனால் அதற்கு அதிகமாக கேட்டு அவருக்கு தொந்தரவு தரக்கூடாது. வஸபர அலா முராதில் உஸ்தாதி மின்ஹு, ஆசிரியருடைய நோக்கம் என்னவோ, ஆசிரியருடைய நாட்டம் என்னவோ அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். فإنه إذا فعل ذلك كان هذا الفعل منه داعية للزيادة له مما يلقنه إن شاء الله. இப்படி அவர் தொடர்ந்து அழகிய முறையில் நடந்து கொள்வாரேயானால் அல்ஹம்துலில்லாஹ் ஆசிரியருடைய உள்ளத்திலே இவருடைய மதிப்பு கூடும். அதற்கு பிறகு அவரே இவருக்கு மேலும் அதிகமாக 2 வசனங்கள் 3 வசனங்கள் என்பதாக அதிகப்படுத்தி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆசிரியருடைய பேச்சை கேட்டு இவர் அமைதியாக இருப்பாரேயானால், ஆசிரியருடைய அந்த வழிகாட்டலுக்கு இவர் பணிந்து விடுவாரேயானால் கண்டிப்பாக ஆசிரியர் அடுத்து இவர் மீது இரக்கம் கொண்டு, இவர் மீது நேசம் கொண்டு இன்னும் இவருக்கு அதிகமாக கற்றுக் கொடுப்பதற்கான நேரங்களை இவர் ஒதுக்குவார். எப்போது இப்படிப்பட்ட ஒரு பணிவோடு ஆசிரியரிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது, இன்று பெரும்பாலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலே ஏன் ஒரு உறவு முறை ஏற்படுவது கிடையாது? ஏன் ஒரு நட்பு முறை ஏற்படுவது கிடையாது? ஆசிரியர்களுடைய துஆ மாணவர்களுக்கு ஏன் கிடைப்பது கிடையாது? நன்றாக கவனியுங்கள். ஆசிரியர்களுடைய துஆ மாணவர்களுக்கு இன்று ஏன் கிடைப்பது கிடையாது என்றால், முற்காலத்திலே மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் அன்பாகவும்
பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள். தங்களுடைய தந்தையை எப்படி மதிப்பார்களோ அதுபோன்று ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று தந்தையே மதிப்பதில்லை என்று இருக்கும் பொழுது அதுபோன்றுதான் ஆசிரியர்களையும் பெரும்பாலான மாணவர்கள் மதிப்பதில்லை, அவர்களுக்கு முன்னால் கண்ணியமாக நடந்து கொள்வதில்லை. பெரும்பாலும் மாணவர்கள் ஆசிரியர்களை அலட்சியம் செய்பவர்களாகவே நாம் காண்கிறோம். இதனால் ஆசிரியர்களுடைய உள்ளத்திலிருந்து தங்களுடைய மாணவர்களுக்கு துஆக்கள் கிடைப்பதில்லை. ஒரு ஆசிரியரிடமிருந்து மாணவருக்கு துஆ கிடைக்கவில்லை என்றால் அந்த மாணவரின் கல்வியிலே எப்படி ஒரு ஒளி வரும்? அந்த மாணவர் கற்பதை கொண்டு அவர் எப்படி நேர்வழி அடைவார்? பிறருக்கு எப்படி அவர் நேர்வழியை கொடுப்பார்? ஆகவேதான் இமாம் அவர்கள் இங்கு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை சொல்கின்றார்கள். ஆசிரியரிடத்தில் அன்பாக, மென்மையாக, பணிவாக, அடக்கமாக, மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அடுத்து சொல்கின்றார்கள், வலா யம்பகி லஹு அன் யுத்ஜிர மன் யுலக்கினுஹு ஃபயஸ்ஹத ஃபீஹி. ஆசிரியரை அடிக்கடி வெறுப்படைய செய்யக்கூடாது, சடைவடைய செய்யக்கூடாது, கோபமடைய செய்யக்கூடாது. தன்னுடைய செயல்களால் சிலர் எப்போதும் ஆசிரியர்களுக்கு மன வருத்தங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பாடத்திலே வேறு எங்காவது திரும்பி பார்த்து கொண்டிருப்பது, பேசுவது, அல்லது வேறு வேலைகளை செய்வது, அல்லது ஆசிரியரை நோக்கி கவனம் இல்லாமல் இருப்பது. இதனால் ஆசிரியருக்கு சடைவு ஏற்பட்டுவிடும், கோபம் ஏற்பட்டுவிடும், வருத்தம் ஏற்பட்டுவிடும். இவர்களுக்கெல்லாம் என்ன நாம் சொல்லிக் கொடுப்பது என்று மாணவர்கள் விஷயத்திலே ஆசிரியர் ஒரு பற்றற்றவராக ஆகிவிடுகின்றார். ஆசிரியர் கல்வி கற்றுக் கொடுத்து விட்டால் படித்து முடிந்தவுடன் ஆசிரியருக்கு நன்றி சொல்லிவிட்டு ஜஸாக்கல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக யா உஸ்தாத் என்று துஆ செய்ய வேண்டும், நன்றி செய்ய வேண்டும். ஷக்கர லஹு ذلك ودعا له وعظم قدره. ஆசிரியருடைய மதிப்பை அங்கே கூட்ட வேண்டும். ولا يجف عليه إن جفا عليه. ஆசிரியர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக, கடினமாக, கோபமாக நடந்து கொண்டாலும் இவர் ஆசிரியரிடத்திலே முரட்டுத்தனமாக, கோபமாக, கடினமாக நடக்கக்கூடாது. ஆசிரியர் தன்னை கண்ணியமாக நடத்தவில்லை என்றாலும் தான் ஆசிரியரை கண்ணியமாக நடத்த வேண்டும். ஒரு மாணவர் இருக்கிறார், ஏதோ அவருடைய சில செயல்களால் ஆசிரியர் அவரை கண்ணியமாக பேசவில்லை, கண்ணியமாக நடத்தவில்லை. அதற்காக நானும் அப்படித்தான் ஆசிரியரிடத்திலே நடந்து கொள்வேன் என்று அவர் பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு பூட்டியாக செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. ஆசிரியர் நம்மிடத்திலே வெட்கமாக நடந்து கொள்ளவில்லை என்றாலும், என்னடா இப்படிலாம் பேசுறார், மாணவர்களிடத்தில் பேசுறாரு, கோபமா பேசுறாரு, திட்டி பேசுறாரு, ஒருமையில பேசுறாரு, அதனால நாமும் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாமா? செய்யக்கூடாது. துல்சிமு அன்த நஃப்ஸக வ துல்சிமு அன்த நஃப்ஸக வாஜிப ஹக்கிஹி அலைக். உன் மீது ஆசிரியருக்கு என்ன கடமை செய்ய வேண்டுமோ, என்ன கடமை இருக்கிறதோ அதை நீ கட்டாயமாக செய்ய வேண்டும். ஃபபில் ஹரிyi அன் யஅரிஃப ஹக்கக். நீ அப்படி நடந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஆசிரியரும் மாறுவார், உன்னுடைய ஹக்கை அவர் அறிவார். லிஅன்ன அஹ்லல் குர்ஆன் அஹ்லு கைரின் வ தயக்குதின் வ அதபின். குர்ஆன் உடையவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் நன்மை உடையவர்கள், அவர்கள் புத்திசாலிகள், அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், அவர்கள் ஒழுக்கமானவர்கள். ஏதோ சில காரணத்தினால ஆசிரியர் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கலாம், கடுமையாக நடந்திருக்கலாம். நீங்க அவரிடத்துல திரும்ப திரும்ப அவருடைய கடினத்தை, அவருடைய கோபத்தை நீங்கள் பொருட்படுத்தாமல் கண்ணியமாக, அன்பாக, அடக்கமாக பேசும் பொழுது கண்டிப்பாக அவர் மென்மை அடைந்தே தீருவார். சொல்லுகின்றார்கள் இமாம் அவர்கள், யஅரிஃபூனல் ஹக்க அலா அன்ஃபுஸிஹிம். தங்கள் மீது என்ன கடமை என்பதை அவர்கள் அறிந்துதான் இருப்பார்கள், ஏதோ சில காரணங்களால் அப்படி செய்யலாம். ஆகவே நீ அவர்களிடத்திலே மரியாதையாக நடந்து கொள்ளும் பொழுது அடுத்து அவர்களும் உன்னிடத்திலே மரியாதையாக நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஃபஇன் கஃபல அன் வாஜிபி ஹக்கிக ஃபலா தக்ஃபல் அன்த அன் வாஜிபி ஹக்கிஹி. அவர் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட்டாலும் நீ அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதே. فإن الله قد أمرك أن تعرف حق العالم.
அல்லாஹு தஆலா உனக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றான். ஆலிம்களிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆலிம்களை எப்படி மரியாதை செய்ய வேண்டும், அவர்களுடைய உரிமை என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். வஅமரக பிதாஅத்தில் உலமா, அறிஞர்களுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். வகதா அமர ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுபோன்றுதான் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆலிம்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. عن عبادة بن الصامت رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس من أمتي من لم يجل كبيرنا ويرحم صغيرنا ويعرف لعالمنا. சொல்லுகின்றார்கள், நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது, நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. எப்படிப்பட்டவர்? யார் நம்மில் வயது மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, கண்ணியம் கொடுக்கவில்லையோ, நம்முடைய சிறுவர்கள் மீது கருணை காட்டவில்லையோ, நம்முடைய ஆலிம்களுடைய ஹக்குகளை அறியவில்லையோ, அவர்களுடைய தகுதிகளை அறியவில்லையோ, அவர் நமது உம்மத்தை சேர்ந்தவராக இருக்க முடியாது. இமாம் அஹ்மத் சொல்கின்றார்கள், யானி யஅரிஃபு ஹக்கஹு, ஆலிம்களுடைய மரியாதை உரிமைகளை யார் அறியவில்லையோ அவர் நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவர் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆகவே நாம் நமக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஹக்குகளை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய ஹக்குகளை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நாம் அவர்களுடைய ஹக்குகளை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அபூ சலமா சொல்கின்றார்கள், லவ் ரஃபக்து பிப்னி அப்பாஸின் லஅஸப்து மின்ஹு இல்மா, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொஞ்சம் மென்மையாக நடந்து கொண்டிருந்தால், இப்னு அப்பாஸுடைய மாணவர்களிலே ஒருவர் சொல்லுகின்றார்கள், இன்னும் நிறைய கல்விகளை இப்னு அப்பாஸிடமிருந்து ரலியல்லாஹு அன்ஹுமா நான் கற்றுக்கொண்டிருப்பேன். இக்ரிமா இவர் யார்? ஒரு உரிமையிடப்பட்ட ஒரு அடிமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த அடிமைக்கு எப்பேற்பட்ட பொறுமையை கொடுத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமைக்கு கடினமாக, அதாவது கல்வி கற்றுக் கொடுப்பார்கள். கை கால்களிலே விலங்கு போட்டு விடுவார்கள். மனப்பாடம் செய்தால்தான் உன்னை அவிழ்த்து விடுவேன் என்று சிறு வயது வாலிபராக இருந்தார். இப்படியாக கல்வி கற்று 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 கடைசியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய அரியாசனையிலே, அவர்களுடைய அந்த இருக்கையிலே அமர்ந்து பல ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அவரை தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ குறைஷி வாலிபர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அடிமையாக எங்கிருந்தோ அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுவர் இப்னு அப்பாஸ் இடத்திலே கல்வி படித்தார் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்னு அப்பாஸை விட்டு விலகவில்லை. அவர்களுடைய கோபத்தை தாங்கிக் கொண்டார், அவர்களுடைய கடின சுபாவத்தை தாங்கிக் கொண்டார். அவர்கள் எதற்காக என்னிடத்திலே இப்படி கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். பொறுமையாக இருந்தார், சகித்தார் சகித்தார் சகித்தார். இப்னு அப்பாஸுடைய கல்விகளை எல்லாம் தனது நெஞ்சத்திலே பாதுகாத்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவரை தன்னுடைய இருக்கையிலே தனக்கு சமமாக அமர வைப்பார்கள். எப்பேற்பட்ட கண்ணியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்னு அப்பாஸுடைய மரணத்திற்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹுமா இப்னு அப்பாஸுடைய இருக்கையிலே அமர்ந்து பல ஆயிரக்கணக்கான தாபிஈன்கள், இமாம்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய, தப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், சீராக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரிய இமாமாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். எந்த ஒரு பாக்கியத்தின் காரணமாக? அவர்கள் பொறுமையாக சகிப்போடு இருந்து தனது ஆசிரியர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே பணிவாக அடக்கமாக இருந்து கல்வி கற்றுக்கொண்ட அந்த பரக்கத்தினால். கவனியுங்கள், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஃபீ கௌலில்லாஹி தஆலா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், சூரா அன்-நிசாவுடைய 59வது வசனம். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் உங்களிலே அம்ர், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே. அதிகாரம் உள்ளவர்கள் யார்? அல் ஃபுகஹா வல் உலமா, மார்க்க சட்ட அறிஞர்கள், மார்க்க கல்வியாளர்கள். அவர்களுக்கு நாம் மார்க்கத்தில் அவர்கள் நமக்கு வழிகாட்டும் பொழுது அதன்படி நாம் நடக்க வேண்டும். அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ثم ينبغي لمن لقنه الاستاذ ان لا يجاوز ما لقنه. ஆசிரியர் நமக்கு எந்த அளவு கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவு கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்துவிட்டு அவரிடத்திலே சென்று சொல்ல வேண்டும். ஆசிரியர் 5 வசனங்களை கற்றுக் கொடுத்தார், 5 வசனங்களை மனப்பாடம் செய்து விட்டு வா என்று.
இவர் நாளை போய் உட்கார்ந்த உடனே 10 வசனத்தை ஓதி காட்டுறார். இது என்ன ஏற்படுத்தும்? வெறுப்பை ஏற்படுத்தும். ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இந்த மாணவன் நடந்து கொள்கிறான் என்ற ஒரு வெறுப்பை ஆசிரியருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும். சொல்கின்றார்கள், ثم ينبغي لمن لقنه الأستاذ أن لا يجاوز ما لقنه. ஆசிரியர் எந்த அளவு கற்றுக் கொடுக்கின்றாரோ அதை மாணவர் தாண்டக்கூடாது. இதா கான மிம்மன் கத் அஹப்ப அன் யதலக்கன அலைஹி. இந்த ஆசிரியரிடத்தில் தொடர்ந்து கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவராக, என்ற ஆசை உள்ளவராக இருந்தால் ஆசிரியர் கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது. சொல்கின்றார்கள், வஇதா ஜலஸ பைன யதை கைரிஹி. ஒரு ஆசிரியரிடத்திலே படித்தார், அடுத்து இன்னொரு ஆசிரியரிடத்திலே சென்றால் லம் யதலக்கன் மின்ஹு இல்லா மா லக்கனஹுல் உஸ்தாத். ஆசிரியர் எந்த அளவு சொல்லிக் கொடுத்தாரோ அதே அளவு பாடத்தை தான், அதே கிராஅத்தில் தான் அவரிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனி பிஹர்ஃபின் கைரில் ஹர்ஃபில் லதி கத் தலக்கனஹு மினல் உஸ்தாத். இந்த உஸ்தாத் இடத்துல ஹஃப்ஸ் படி கிராத்தை கற்றுக்கொண்டு இன்னொரு உஸ்தாத் இடத்துல போய் வருஷபடி கிராத்தை கற்றுக்கொண்டு அடுத்து முந்திய உஸ்தாத் இடத்துல வந்து வருஷபடி ஓதி காட்டினால் இது என்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்? என்ன நம்ம ஒரு விஷயத்தை இவருக்கு சொல்லித்தரோம், இவர் என்ன வேற மாதிரி வந்து குழப்புறாரே. அது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய பண்பாடு அல்ல. எந்த ஆசிரியரிடத்தில் எதை எந்த அளவு படிக்கின்றாரோ அந்த அளவு மட்டும் அதை அந்த ஆசிரியரிடத்திலே அவர் ஒப்புவிக்க வேண்டும். அதே அடிப்படையில் அதுதான் அவருக்கு நல்லது. திரும்ப திரும்ப ஓதுவதற்கு, திரும்ப திரும்ப அந்த ஆசிரியரிடத்திலே வருவதற்கு, அவருடைய கிராஅத்தை சரி செய்து கொள்வதற்கும். வகத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஊ கமா உல்லிம்தும். உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ அப்படியே நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். மேலும் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கனஅ பி தல்கீனில் உஸ்தாதி வலம் யுஜாவிஸுஹு ஃபபில் ஹரிய் அன் யுவாதிப அலைஹி வ அஹப்ப ذلك منه فإذا رآه قد تلقن ما لم يلقنه زهد في تلقينه وثقل عليه ولم تحمد عواقبه. ஆக யார் ஆசிரியர் எந்த அளவு கற்றுத் தருகிறாரோ அந்த அளவோடு போதுமாக்கிக் கொண்டு அதை தாண்டாமல் இருக்கின்றாரோ இப்படிப்பட்டவர் அந்த ஆசிரியரிடத்திலே தொடர்ந்து கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை ஆசிரியர் விரும்புவார். ஆனால் அதே நேரத்தில் ஆசிரியர் கொடுத்த அளவை விட இவர் எப்போதும் அதிகப்படுத்தியே வருகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாணவர்களை ஆசிரியர்கள் விட்டு விடுவார்கள். அவர்கள் பக்கம் கவனம் செலுத்த மாட்டார்கள். இது ஆசிரியர்களுக்கு ஒரு சடைவை, மாணவரை பற்றி உண்டான ஒரு அக்கறையின்மையை ஏற்படுத்திவிடும். இதனால் நல்ல முடிவுகள் ஏற்படாது. அதாவது தொடர்ந்து அந்த ஆசிரியரிடமிருந்து கல்வியை படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது. மேலும் சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், வஉஹிப்பு லஹு இதா قرأ عليه أن لا يقطع حتى يكون هو الأستاذ هو الذي يقطع عليه فإن بدت له حاجة وقد كان الأستاذ مراده أن يأخذ عليه 100 آية فاختاره أن يقطع القراءة في 50 آية فليخبره قبل ذلك بعذره حتى يكون الأستاذ هو الذي يقطع عليه. இன்று மாணவர்கள் எப்படியெல்லாம் ஆசிரியர்களிடத்திலே தவறாக மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். பாடம், அடுத்து முந்திய பாடங்கள். இப்போ முந்திய பாடங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு அல்லது அரை ஜுசு, 100 ஆயத்துகள் அல்லது 200 ஆயத்துகள் என்பதாக நாம் ஆசிரியரிடத்திலே பாடங்கள் ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது. நாளை நீ எனக்கு 100 வசனங்கள் ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லி அனுப்பினார். நமக்கு ஏதோ ஒரு அவசரமான வேலை, நீங்கள் ஏதோ ஒரு அவசரமான வேலை, அதனால் நாம் சீக்கிரமாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. 100 வசனங்கள் வரை ஆசிரியரிடத்திலே பூர்த்தியாக ஓத முடியாது என்று இருக்கும் பொழுது எப்படி செய்ய வேண்டும்? அமருவதற்கு முன்பே, ஆசிரியர் அவர்களே, எனக்கு என்னுடைய தந்தை இன்று சீக்கிரமாக வர சொல்லி இருக்கின்றார் அல்லது தாய் வர சொல்லி இருக்கின்றார், என்ன உண்மையான காரணம் அதை சொல்லி, ஆகவே என்னால் 50 வசனங்கள் தான் உங்களிடத்திலே ஓத முடியும் என்று தன்னுடைய மன்னிப்பை ஆசிரியருக்கு முன்கூட்டியே தெரிவித்து விட வேண்டும். தன்னுடைய அழகிய காரணத்தை ஆசிரியரிடத்திலே முன்கூட்டியே சொல்லி அனுமதி வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த 50 வசனங்கள் வரும் பொழுது ஆசிரியரே அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லா, அல்ஹம்துலில்லாஹ் என்று அவரே முடிக்க வேண்டும். அப்படி இல்லாமல்
இவர் 100 வசனங்களை ஓதுவார் என்று ஆசிரியர் எதிர்பார்த்து கொண்டிருக்க 50 வசனங்கள் வந்தவுடன் இன்று இதுவரைக்கும் போதும், எனக்கு அவசரமா போனோம், நான் போறேன், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி செய்யக்கூடாது. இது ஒரு தவறான அணுகுமுறை. எந்த அளவு நுணுக்கமான ஒழுக்கத்தை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் பாருங்கள். ஆசிரியர் தான் பாடத்தை முடிக்க வேண்டுமே தவிர மாணவர்கள் பாடத்தை முடிக்கக்கூடாது. இன்று பெரும்பாலும் மதரசாக்களிலும் சரி பல இடங்களிலும் சரி நடக்கக்கூடிய மிக ஒரு தவறான ஒரு சில்லித்தனமான ஒரு பழக்க வழக்கம், மாணவர்கள் சொல்வது போதும் என்பதாக, நிறுத்துங்கள் என்பதாக, இதுக்கு மேலே வேண்டாம் என்பதாக. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கெட்ட குணத்திலிருந்து அல்லது இந்த ஒரு பழக்கத்திலிருந்து என்னை அல்லாஹு தஆலா தொடர்ந்து, அதாவது முதல் வருஷம் ஓதுறதிலிருந்து கடைசி அல்ஹம்துலில்லாஹ் பட்டம் வாங்கி முடிக்கிற வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த பழக்கத்திலிருந்து பாதுகாத்தா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனியும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைக்கணும் நான் படிக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் இந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு. கவனியுங்கள், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வயம்பகி லஹு அன் யுக்பில அலா மன் யுலக்கினுஹு அவ் யஹுத அலைஹி. யார் புது பாடத்தை சொல்லித் தருகின்றாரோ அல்லது பழைய பாடங்களை கேட்கின்றாரோ அவரிடத்திலே மாணவர் முற்றிலும் அவரை முன்னோக்கியவராக இருக்க வேண்டும். வலா யுக்பில அலா கைரிஹி, வேறு எங்கும் அவர் திரும்பக்கூடாது, வேறு யாரையும் அவர் கவனிக்கக்கூடாது. فإن شغل الأستاذ عنه بكلام لا بد له منه في الوقت من كلامه قطع القراءة حتى يعود إلى الاستماع منه. இவர் பாடம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆசிரியர் அவசியமாக பேச வேண்டிய ஒரு நிலைக்கு இருப்பாரேயானால், ஆசிரியர் வேறு யாரிடத்திலாவது பேச ஆரம்பித்து விட்டால் மாணவர் உடனடியாக தன்னுடைய திலாவத்தை நிறுத்தி பார்வையை தாழ்த்தி அமைதியாக இருக்க வேண்டும். ஆசிரியர் தனது பேச்சை முடித்தவுடன் மீண்டும் ஓதுவதை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஆசிரியர் வேறொரு பக்கம் பேசிக்கொண்டிருக்க இவர் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடாது. இது ஆசிரியரை அவமரியாதை செய்வது, தன்னுடைய திலாவத்தை அவமரியாதை செய்வதாகவும் ஆகிவிடும். மேலும் சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், وَإِنْ أَحَبَّ أَنْ يَجْلِسَ لِيَأْخُذَ عَلَى غَيْرِهِ فَعَلَ وَإِنْ جَلَسَ فِي الْمَسْجِدِ وَلَيْسَ بِالْحَضَرَةِ مَنْ يَأْخُذُ عَلَيْهِ فَإِمَّا أَنْ يَرْكَعَ فَيَكْتَسِبَ خَيْرًا وَإِمَّا أَنْ يَكُونَ ذَاكِرًا لِلَّهِ تَعَالَى شَاكِرًا لَهُ عَلَى مَا عَلَّمَهُ مِنْ كِتَابِهِ وَإِمَّا جَالِسٌ يَحْبِسُ نَفْسَهُ فِي الْمَسْجِدِ يَكْرَهُ الْخُرُوجَ مِنْهُ خَشْيَةَ أَنْ يَقَعَ بَصَرُهُ على ما لا يحل أو معاشرة من لم تحسن معاشرته فجلس في المسجد فحكمه أن يأخذ على نفسه في جلوسه في المسجد أن لا يخوض فيما لا يعنيه ويحذر الوقيعة في أعراض الناس ويحذر أن يخوض في حديث الدنيا وفضول الكلام فإنه ربما استراحت النفوس إلى ما ذكرت مما لا يعود نفعه وله عاقبة لا تحمد. ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹும்ம யஸ்ஸிர். சரி, பெரும்பாலும் மஸ்ஜிதுகளில் கல்வி கற்பதுதான் முந்திய காலத்தினுடைய நம்முடைய மார்க்க அறிஞர்கள் உலமாக்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. இன்றைய காலத்தில் மதரசாக்கள் மஸ்ஜிதுகளிலிருந்து தூரமாக்கப்பட்டன, வேறு வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டன. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து சூழ்நிலைகளை மாற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த கல்வியினுடைய பரக்கத்திலிருந்தும் நாம் தூரமாகி கொண்டே போகிறோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. நமக்கு அல்லாஹு தஆலா கல்வியினுடைய ஒளியை, பிரகாசத்தை, பரக்கத்தை தந்தருள்வானாக. சரி, மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கல்வி படித்தார். ஒரு ஆசிரியரிடத்திலே கல்வி படித்து விட்டார், பாடம் முடிந்து விட்டது. என்ன செய்யலாம்? வேறொரு ஆசிரியரிடத்திலே கல்வி படிப்பதாக இருந்தால் அவருடைய மஜ்லிஸிலே சென்று கல்வி படிக்கலாம். இல்லை, வேறு ஆசிரியர்களும் அங்கு இல்லை என்றால் அவர் முடிந்தவரை தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்ற வரை மஸ்ஜிதிலேயே அவர் இருப்பதுதான் அவருக்கு சிறந்தது. அதாவது வகுப்பு சீக்கிரமாக முடிந்து விடுகின்ற காரணத்தினால் அவர் உடனடியாக மஸ்ஜிதை விட்டு வெளியேறாமல் இருப்பது நல்லது. புது பாடம் கொடுப்பதாக இருந்தால் மனப்பாடம் செய்து புது பாடம் கொடுக்கலாம், பழைய பாடங்கள் கொடுப்பதாக இருந்தால் பழைய பாடங்கள் கொடுக்கலாம். இல்லை என்றால் பழைய பாடங்களை அவர் மனப்பாடம் செய்யலாம், நஃபிலான தொழுகைகள் தொழுது நன்மைகளை சம்பாதிக்கலாம், அல்லாஹுவை திக்ரு செய்யலாம். அல்லாஹு தஆலா தனக்கு இந்த குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு கொடுத்த பாக்கியத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தலாம்.
அது மட்டுமல்ல, மஸ்ஜிதில் இருப்பதே அவருக்கு ஒரு பாதுகாப்பு. மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்வதால் எதை பார்ப்பது கூடாதோ அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். யாரோடு பழகுவது நல்லதல்லையோ அவர்களோடு பழக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடலாம். ஆகவே அவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காக மஸ்ஜிதிலேயே அவர் இல்லம் திரும்புகின்ற வரை அவர் அங்கேயே இருப்பது மிக நல்லது. ஆகவே அவர் என்ன செய்ய வேண்டும்? மஸ்ஜிதில் அமர்ந்து பழைய பாடங்களை ஓத வேண்டும், தன்னை தானே சீர்திருத்த வேண்டும், தன்னை கண்டிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் பேசுவதோ மக்களுடைய மான மரியாதைகளை பற்றி பேசுவதோ செய்துவிடக்கூடாது. துன்யாவுடைய பேச்சுகளை பேசிவிடக்கூடாது, வீணான பேச்சுகளை பேசிவிடக்கூடாது. மாறாக திக்ர் செய்வது, துஆக்கள் கேட்பது, நஃபிலான தொழுகைகள் தொழுவது, புதிய பாடத்தை மனப்பாடம் செய்வது, பழைய பாடங்களை திரும்ப ஓதுவது, இப்படியாக மஸ்ஜிதிலே அவர் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். தன்னை மஸ்ஜிதிலே அவர் அடக்கி வைத்திருப்பதிலே நல்ல நிய்யத்தை வைக்க வேண்டும். வெளியே செல்வதால் பாவங்களில் நான் விழுந்து விடுவேன், அல்லது பழகக்கூடாத மக்களுடைய பழக்கத்திற்கு நான் ஆளாகி விடுவேன், அதுபோன்று இன்னும் பல வீணான விஷயங்களிலே நான் ஈடுபட்டு விடுவேன். எனவே அல்லாஹ், நான் என்னை உன்னுடைய மஸ்ஜிதிலேயே தங்க வைத்துக் கொள்கிறேன் என்ற அந்த உறுதியோடு மஸ்ஜிதிலே அவர் தங்க வேண்டும். அப்படி தங்கும் பொழுது வீணான பேச்சுகள், அதுபோன்று புறம் பேசுவது, கோல் பேசுவது, அல்லது மக்களை பற்றி தவறான விஷயங்களை பேசுவது, இவற்றில் எதுவும் அவர் ஈடுபட்டு விடக்கூடாது. துன்யாவுடைய தேவையற்ற பேச்சுகளையும் அவர் பேசி தன்னுடைய நேரத்தை மஸ்ஜிதில் தான் இருக்கக்கூடிய அந்த இருப்பை வீணாக்கி விடக்கூடாது. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், وَيَسْتَعْمِلُ مِنَ الْأَخْلَاقِ الشَّرِيفَةِ فِي حُضُورِهِ وَانْصِرَافِهِ مَا يُشْبِهُ أَهْلَ الْقُرْآنِ. இவர் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதும், குர்ஆனுடைய சபைகளுக்கு வரும்போதும், குர்ஆனுடைய சபைகளிலிருந்து கல்வி கற்று அவர் திரும்ப செல்லும் பொழுதும் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை உடையவர்கள், குர்ஆனின் அந்த குடும்பத்தார்கள், குர்ஆனுக்கு சொந்தமானவர்கள், குர்ஆனை மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தகைய ஒழுக்கம் உள்ளவர்களாக, அடக்கமானவர்களாக, மரியாதையானவர்களாக இருக்க வேண்டுமோ அத்தகைய ஒழுக்கங்களை அவர் கடைபிடிக்க வேண்டும். வல்லாஹுல் முவஃபிகு லிதாலிக. ஆக இந்த ஒரு சுருக்கமான பிரிவிலே கல்வி கற்கக்கூடிய, குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய, குர்ஆனுடைய கல்வியை பெறக்கூடிய மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களிடத்திலும் அதுபோன்று கல்வி சபைகளிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இமாம் அவர்கள் இந்த பிரிவிலே சொன்னார்கள். பாப் ஆதாபில் குர்ஆ இன்த திலாவத்திஹிமுல் குர்ஆன மிம்மா லா யம்பகி லஹும் ஜஹ்லுஹு. குர்ஆனை ஓதும் பொழுது, அது மனப்பாடம் செய்யும் பொழுதோ, மனப்பாடம் செய்துவிட்டு மீண்டும் பழைய பாடங்களை புதுப்பிப்பதற்காக ஓதும் பொழுதோ, அல்லது ஒவ்வொரு நாள் நாம் ஓத வேண்டிய குர்ஆனுடைய பகுதிகளை ஓதும் பொழுதோ, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அந்த குர்ஆனை ஓதும் போது எத்தகைய ஒழுக்கங்களை, பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள். وَأُحِبُّ لِمَنْ أَرَادَ قِرَاءَةَ الْقُرْآنِ فِي لَيْلٍ أَوْ نَهَارٍ أَنْ يَتَطَهَّرَ وَأَنْ يَسْتَعْكَ وَذَلِكَ تَعْظِيمٌ لِلْقُرْآنِ لِأَنَّهُ يَتْلُو كَلَامَ الرَّبِّ جَلَّ وَعَلَا عَزَّ وَجَلَّ وَذَلِكَ أَنَّ الْمَلَائِكَةَ تَدْنُو مِنْهُ عِنْدَ تِلَاوَتِهِ لِلْقُرْآنِ وَيَدْنُو مِنْهُ الْمَلَكُ فَإِنْ كَانَ مُتَسَوِّكًا وَضَعَ فَاهُ عَلَى فِيهِ فَكُلَّمَا قَرَأَ آيَةً أَخَذَ الْمَلَكُ بِفِيهِ وَإِنْ لَمْ يَكُنْ تَسَوَّكَ تَبَاعَدَ الْمَلَكُ مِنْهُ. சொல்லுகின்றார்கள், நீங்கள் இரவிலோ பகலிலோ எப்போது குர்ஆன் ஓதினாலும் உது செய்து கொள்ள வேண்டும், சுத்தமாகி கொள்ள வேண்டும், மிஸ்வாக் பல் துலக்கி கொள்ள வேண்டும். அது மிஸ்வாக்கு குச்சி இருந்தால் மிஸ்வாக் குச்சியின் மூலமாக, அல்லது பிரஷ் அந்த மாதிரி ஒரு சொரசொரப்பான ஒன்றை கொண்டு பல்லினுடைய துருநாற்றங்கள் செல்கின்ற வரை பல்களை நன்கு துலக்கி கொள்ள வேண்டும். ஏன் இப்படி செய்கிறோம்? குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக. இவர் ரப்புடைய கலாமை இப்போது ஓதப் போகின்றார். அதனால் மலக்குகள் அவருக்கு சமீபமாக வரப்போகிறார்கள். குர்ஆன் எங்கு ஓதப்படுகின்றதோ அங்கு மலக்குகள் ஆஜராகி விடுகின்றார்கள். குர்ஆன் ஓதுவருக்கு நெருக்கமாக அவர்கள் வந்து விடுகின்றார்கள். யார் மிஸ்வாக் செய்துவிட்டு குர்ஆன் ஓதுகின்றாரோ தன்னுடைய வாயை அந்த மலக்கு ஓதக்கூடியவருடைய வாய்க்கு பக்கத்திலே கொண்டு வந்து அவர் ஓதும்போது அப்படியே அந்த வசனத்தை அவர் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி அவர் மிஸ்வாக் செய்யாதவராக இருந்தால் அந்த மலக்கு அவரை விட்டு தூரமாகவே இருக்கின்றார். இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், فَلَا يَنْبَغِي لَكُمْ يَا أَهْلَ الْقُرْآنِ أَنْ تُبَاعِدُوا مِنْكُمُ الْمَلَكَ فَاسْتَعْمِلُوا الْأَدَبَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ إِلَّا وَهُوَ يَكْرَهُ إِذَا لَمْ يَتَسَوَّقْ أَنْ يُجَالِسَ إِخْوَانَهُ. அன்பு சகோதரர்களே, நீங்கள் பல் துலக்காமல் தங்களது சகோதரர்களிடத்திலே பேசுவதில்லையே,
உங்களது நண்பர்கள் நெருக்கமானவர்களிடத்தில் பேசுவதில்லையே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அருகாமையில் மலக்குகள் வரப்போகிறார்கள். நீங்கள் மலக்குகளை உங்களை விட்டு தூரமாக்கி விடாதீர்கள். ஆகவே ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். நீங்கள் பல் துலக்காமல் குர்ஆன் ஓதி மலக்குகளை உங்களை விட்டு தூரமாக்கி விடாதீர்கள். மேலும் சொல்கிறார்கள், குர்ஆன் ஓத வேண்டும். எப்படி ஓதுவது? முஸ்ஹப், குர்ஆனுடைய பிரதியை பார்த்து ஓதுவது. ஏன்? லிஃபத்லி மன் கரஅ ஃபில் முஸ்ஹஃபி, குர்ஆனுடைய பிரதிகளை கையில் எடுத்து பார்த்து ஓதுவது இருக்கிறதே, அது கூடுதல் நன்மையானது. வலா யம்பகி லஹு அன் யஹ்மிலல் முஸ்ஹஃப இல்லா வஹுவ தாஹிருன், குர்ஆனுடைய பிரதிகளை எடுத்து ஓதும்போது வுது செய்தவராக இருக்க வேண்டும். ஃபஇன் ஹப்ப அன் யக்ரஅ ஃபில் முஸ்ஹஃபி அலா கைரி தஹாரத்தின் ஃபலா பஅஸ பிஹி, குர்ஆனுடைய பிரதி எடுத்து ஓத விரும்புகிறார், ஆனால் அவருக்கு வுது இல்லை, பரவாயில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? வலாக்கின் லா யமுஸ்ஸுஹு, குர்ஆனுடைய பிரதியை நேரடியாக தொடாம, வலாக்கின் யுஸஃபிஹுல் முஸ்ஹஃப பிஷைஇன் வலா யமுஸ்ஸுஹு இல்லா தாஹிரா, ஏதாவது மிஸ்வாக் போன்ற குச்சியை கொண்டோ ஒரு பொருளை கொண்டோ அந்த பக்கங்களை திருப்புவது. வுது செய்யாத நிலையில் குர்ஆனை அவர் தொடாமல் இருக்க வேண்டும். இந்த கருத்து வேற்றுமை இருக்கின்றது. முந்தைய காலத்திலிருந்து நிகழக்கூடிய கருத்து வேற்றுமை. அறிஞர்களுக்கு மத்தியிலே இரண்டு விதமான கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று என்ன? வுது செய்யாமல் குர்ஆனுடைய பிரதியை தொடக்கூடாது என்று பல அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு அவர்கள் சில ஹதீஸுகளை ஆதாரமாக வைக்கின்றார்கள். பல அறிஞர்கள் வுது செய்யாத நிலையிலும் குர்ஆனுடைய பிரதியை தொட்டு ஓதலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்கிறார்கள். சில ஹதீஸுகள் வந்திருக்கின்றனவே என்று அந்த ஹதீஸுகளை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஹதீஸுகளில் பலவீனம் இருக்கிறது. ஆகவே பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு நாம் ஒரு ஃபர்துடைய சட்டத்தை கொண்டு வர முடியாது என்று இந்த வகை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆக எது எப்படியோ சிறப்பு வுது செய்த நிலையில் குர்ஆனுடைய பிரதிகளை எடுத்து ஓதுவது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்து இல்லை. அடுத்து இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வயம்பகி லில் காரி இதா கான யக்ரஉ ஃபஹரஜத் மின்ஹு ரீஹுன், குர்ஆன் ஓதும்போது, இப்போ வீட்டில் நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கோம் அல்லது தனியாக ஓதிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு காற்று பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் ஓதுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், காற்று பிரிந்து முடிகின்ற வரை. சும்ம இன் அஹப்ப அன் யதவப்பஅ சும்ம யக்ரஉ தாஹிரன், அவர் விரும்பினால் சென்று வுது செய்துவிட்டு வுது செய்த நிலையிலே அவர் மீண்டும் வந்து குர்ஆனை ஓதுவது ஃபஹுவ அஃதல், அதுதான் அவருக்கு சிறந்தது. வயின் கரஅ கைர தாஹிரின் ஃபலா பஅஸ பிஹி, வுது இல்லாத நிலையிலேயே அவர் ஓதுவதை தொடர விரும்பினால், இது எப்போது இவங்களுடைய கருத்துப்படி குர்ஆனுடைய பிரதி இல்லாமல் ஓதும்போது அவர் ஓத விரும்பினால் அதுவும் தவறு இல்லை. அப்ப வுது இல்லாமல் மனப்பாடமாக குர்ஆன் ஓதலாம் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து இல்லை. குர்ஆனுடைய பிரதியை வுது இல்லாமல் தொட்டு ஓதலாமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே இரண்டு மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. எந்த கருத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. குர்ஆன் ஓதும்போது கொட்டாவி வறுமை ஆனால் ஓதுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஹத்தா யன்கதி அன்ஹு தஸாவுபு, கொட்டாவி முடிகின்ற வரை. வஉஹிப்பு லில் காரி அன் யஅஹுத நஃப்ஸஹு பி சுஜூதில் குர்ஆன், குர்ஆன் ஓதும்போது சஜிதா திலாவா வறுமையானால் கண்டிப்பாக காரி சஜிதா திலாவா செய்வதை நான் விரும்புகிறேன். குல்லமா மர்ர பி சஜிதத்தின் சஜத ஃபீஹா, சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒவ்வொரு சஜிதாவுடைய வசனத்தை அவர் கடக்கும் பொழுதும் சஜிதா செய்துவிட்டு செல்வார். வஃபில் குர்ஆனி 15 சஜிதத்தன் வகீல 14 வகீல 11, குர்ஆனிலே 15 சஜிதாக்கள் இருக்கின்றன. இன்று பெரும்பாலும் குர்ஆனில் பின்பற்றப்படக்கூடிய சஜிதாவுடைய அமைப்பு. சில அறிஞர்கள் 14 என்று சொல்கின்றார்கள், சூரத்துல் ஹஜ்ஜினுடைய கடைசி சஜிதாவை தவிர்த்து விட்டு. சில அறிஞர்கள் 11 என்று சொல்கின்றார்கள். வகீல 11. இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதி அக்தாரு ஐ யஸ்ஜுத குல்லமா மர்ரத் பிஹி சஜிதத்துன். சஜிதா திலாவத்தை பற்றி அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து என்ன? கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஒரு கருத்து என்ன? செய்யவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் என்பதாக. சரியா? இந்த சஜிதா திலாவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சட்டம் என்ன? பிறர் ஓதுவதை நாம் கேட்கும் பொழுது அவர் சஜிதா செய்தால் நாமும் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அவர் சஜிதா செய்யாமல் கடப்பாரையானால் அப்போது நம்மீதும் சஜிதா செய்வது கடமையாக ஆகாது.
ஆனால் இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், சிறந்த கருத்தாக நான் தேர்ந்தெடுப்பது என்னவென்றால், சஜிதாவுடைய வசனம் எப்போது வந்தாலும் ஒவ்வொரு சஜிதாவுடைய வசனத்திற்கும் சஜிதா செய்கின்ற கருத்தை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஃபஇன்னஹு யுர்தி ரப்பஹு, இது அவருடைய இறைவன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்று. வயகீது அதுவஹு ஷைத்தான், அவருடைய எதிரியாகிய ஷைத்தானை அது கோபமூட்டக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து ஒரு ஹதீஸை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அன் அபி ஹுரைரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا قرأ ابن آدم السجدة فسجد اعتزل الشيطان يبكي يقول يا ويله أمر ابن آدم بالسجود فسجد فله الجنة وأمرت بالسجود فعصيت فلي النار. ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதினால், சஜிதா செய்துவிட்டால் ஷைத்தான் அழுதவனாக தூர சென்று, நாசமே, ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்படுகிறது, அவன் சஜிதா செய்துவிட்டான், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது, எனக்கு சஜிதா செய்யும்படி கட்டளை கொடுக்கப்பட்டது, நான் மாறு செய்தேன், எனக்கு நரகம் உண்டாகப் போகிறதே என்று அவன் அழுகிறான். இந்த அழுகை எதனால் அல்ல, கவலைப்பட்டு திருந்தனங்கிறனால உள்ள அழுகை இல்லை. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். பாதையில் நடந்தவராக குர்ஆன் ஓதிக்கொண்டு ஒருவர் செல்வாரே ஆனால், அப்போது சஜிதாவுடைய வசனம் வந்துவிட்டால், கிப்லாவை முன்னோக்கி நின்று தன்னுடைய தலையால் சஜிதா செய்வதை போன்று அவர் இஷாரா செய்வார், சாடை செய்வார். وهذا إن كان راكبا فدرس فمرت به سجدة سجد يمين والقبلة. அவர் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, குதிரையில, ஒட்டகத்தில் அல்லது கார் ஓட்டிக்கொண்டு அல்லது காரில் அமர்ந்து கொண்டு செல்கிறாரானால், அப்பொழுது குர்ஆன் ஓதி சஜிதாவுடைய வசனம் வந்துவிட்டால் நின்று என்றால் என்ன, காரை நிறுத்தி நிற்கிறது இல்லை, அப்படி போய் கொண்டிருக்கும் அந்த வசனத்தை நிறுத்திவிட்டு அவர் கிப்லாவுடைய திசையை அவர் அடையாளம் காண முடியுமேனால் கிப்லாவுடைய திசையின் பக்கம் சற்று முகத்தை திருப்பியவராக தலையை கொண்டு சஜிதா செய்வதை போன்று அவர் சாடை செய்ய வேண்டும். இதா அம்கனஹு, அந்த கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி முகத்தை திருப்புவது அவருக்கு முடியுமேயானால், இல்லை என்றால் எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசையின் பக்கம் அவர் தலையை சாய்த்து சஜிதா செய்வதை போன்று இஷாரா செய்ய வேண்டும். அடுத்து இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், குர்ஆன் ஓதும் போது என்ன செய்ய வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்தவராக ஓத வேண்டும். ஓதுறது குர்ஆனுடைய வசனங்களை, சிந்திக்கிறது வேற எங்கேயோ. அல்லாஹ் பாதுகாக்கணும். வயததப்பர் மாயத்துலு, ஓதுவதை ஆழ்ந்து ஆராய்ந்தவராக ஓத வேண்டும். வயஸ்தஅமிலு கல்பத் தரஃபி அம்மா யுல்ஹில் குலூப், குர்ஆனுடைய பிரதிகளை பார்த்து, அந்த வரிகளை பார்த்து, வசனங்களை பார்த்து, எழுத்துக்களை பார்த்து ஓத வேண்டும். பார்வையை அங்குமிங்குமாக திருப்பி கவனத்தை சிதற வைக்கும்படியாக தன்னுடைய பார்வைகளை அவர் திருப்பக்கூடாது. பார்வையை தாழ்த்தியவராக ஓத வேண்டும். எல்லா வேலையும் விட்டுட்டு குர்ஆனை ஓதிட்டு அதை முடித்ததற்கு பிறகு மற்ற வேலைகளில் ஈடுபடுவதுதான் அவருக்கு சிறந்தது, நல்லது, மிக அழகானது. அதுதான் எனக்கு ரொம்ப பிரியமான அமல் என்று சொல்கின்றார்கள். அதாவது வேற வேலையை செய்து கொண்டு கையில குர்ஆனை வைத்துக் கொண்டு அதையும் ஓதிக்கொண்டு இப்படி அவர் செய்யக்கூடாது. ஏன்? அதான் இப்படி அந்த ஒரே வேலையில குர்ஆன் ஓதுறதுல மட்டும்தான் அவர் கவனம் செலுத்தும் போதுதான் அவருடைய புரிதல் அந்த வசனங்களிலே தரிபட்டு இருக்கும். வலா யஸ்தகில் பிகைரி கலாமி மௌலாஹு, தன்னுடைய எஜமானன் அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு அல்லாத ஒன்றில் அவர் ஈடுபடக்கூடாது. அதை முடித்துவிட்டு அடுத்து வேற வேலைகளில் அவர் ஈடுபடட்டும். வஉஹிப்பு இதா தரஸ ஃபமர்ரத் பிஹி ஆயத்து ரஹ்மத்தின் சஅல மௌலாஹுல் கரீம், அவர் குர்ஆன் ஓதும்போது ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் தனது எஜமானன் கண்ணியமிக்க அந்த அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பார். وَإِذَا مَرَّتْ بِهِ آيَةُ عَذَابٍ اسْتَعَاذَ بِاللَّهِ مِنَ النَّارِ, அதாபுடைய வசனங்கள் வருமையானால் நின்று அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிவிட்டு செல்வார். وَإِذَا مَرَّ بِآيَةِ تَنْزِيهٍ لِلَّهِ تَعَالَى عَمَّا قَالَهُ أَهْلُ الْكُفْرِ سَبَّحَ اللَّهَ تَعَالَى جَلَّتْ عَظْمَتُهُ وَعَظَّمَهُ, அதாவது அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தும்படியான வசனங்கள் வருமையானால்
காஃபிர்கள் சொல்லிய அந்த தவறான கூற்றுகளிலிருந்து அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தும்படியான வசனங்கள் வருமையானால் அந்த இடத்திலே நின்று சுப்ஹானல்லாஹ் வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், முஷ்ரிக்குகள் சொல்லக்கூடிய கூற்றிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன் போன்ற துதிமொழிகளை செய்துவிட்டு அவர் அங்கிருந்து அடுத்த வசனங்களுக்கு செல்ல வேண்டும். ஃபைதா கான யக்ரவு ஃபஅதரகஹு நுஆசு فحكمه أن يقطع القراءة ويرقد حتى يقرأ وهو يعقل ما يتلوه. குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அசதியினால் நீண்ட நேரம் ஓதுகின்ற காரணத்தினால், புரியுதா, இதெல்லாம் நம்மிடத்துல விடுபட்ட பழக்கம். நம்ம இன்றைக்கு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதுறதுக்குள்ளார ஷைத்தான் இப்லீஸ் நம்முடைய காதை குடைவான், கண்ணை குடைவான், இடுப்பை குடைவான், மூளையை குடைவான், எல்லாத்தையும் குடைந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்தார்களேயானால் ஒரு ஜுசு, 2 ஜுசு, 3 ஜுசு, 4 ஜுசு, 5 ஜுசு, 6 ஜுசு, 7 ஜுசுன்னு ஓதுவாங்க. அந்த அளவுக்கு நப்சுகளை அடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரியா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இவங்க சொல்றாங்க. அப்போ குர்ஆன் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் மிகைக்குமையானால், அவர் தூங்கி விடுவாரே ஆனால் அப்பொழுது அவர் ஓதுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தூங்கிவிட்டு பிறகு அவர் ஓத வேண்டும். அப்போதுதான் தான் ஓதுவதை அவர் புரிந்து ஓத முடியும். அடுத்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜமீஉ மா அமர்து பிஹி அத்தாலிய லில் குர்ஆனி முவாஃபிகுன் லிஸ்ஸுன்னதி வ அகாவீல் உலமா வ அன அذ்குரு மின்ஹு மா ஹதரனி இன்ஷாஅல்லாஹ். இதுவரைக்கும் நான் என்னென்ன ஒழுக்கங்களை உங்களுக்கு சொன்னேனோ இது எல்லாம் ஹதீஸ்ல உள்ளது, மார்க்க அறிஞர்கள் கூறியது. இப்போ இன்ஷாஅல்லாஹ் அதில் சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் எடுத்து கூறுகிறேன். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலபி குர்ஆனுடைய மிகப்பெரிய அறிஞர். இவர் மூலமாக தான் கிராத்துகள் நமக்கு போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், அந்த சஹாபாக்கள் வரைக்கும் நமக்கு போய் சேரும். அவர் சொல்கின்றார்கள், அன்ன அலியன் கான யஹுத்து அலைஹி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது குர்ஆன் ஓதும்போது மிஸ்வாக் செய்வதை ஆர்வமூட்டுவார்கள். வயக்முரு பிஹி, மிஸ்வாக் செய்துவிட்டு குர்ஆன் ஓதும்படி ஏவுவார்கள். சொல்வார்கள், வக்கால் இன்னர் ரஜுல இதா காம யுஸல்லி தனல் மலக்கு மின்ஹும், ஒரு மனிதர் நின்று விட்டால் மலக்கு நெருங்கி விடுகின்றார் அவருக்கு. யஸ்தமிஉல் குர்ஆன், அவர் ஓதக்கூடிய குர்ஆனை கேட்பதற்காக. ஃபமா யஸாலு யதுனு மின்ஹு, மலக்கு அவருக்கு நெருங்கி 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 நெருக்கமாக வந்து விடுகின்றார். ஹத்தா யதஅஃபாஹு அலா ஃபீஹி, எந்த அளவுக்குனா வாயை கொண்டு வந்து பக்கத்தில் வைத்துக் கொள்கின்றார். ஃபமா யல்ஃபிது மின் ஆயத்தின் இல்லா தഖலத் ஃபீ ஜௌஃபிஹி, இவர் ஓதக்கூடிய வசனம் அப்படியே மலக்குனுடைய வயிற்றுக்குள் சென்று விடுகின்றது. சரியா? அடுத்து இஸ்ஹாக் இப்னு மன்சூர் அல் கௌசஜ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், இமாம் அஹ்மத் இடத்தில் நான் கேட்டேன், அல் கிராஅத்து அலா கைரி வுதுஇன், வுது இல்லாமல் குர்ஆனுடைய கிராஅத்தை ஓதலாமா? قال لا بأس بها, பரவாயில்லை. ولكن لا يقرأ في المصحف إلا متوضئ, ஆனா குர்ஆனுடைய பிரதியிலிருந்து எடுத்து ஓதுவதாக இருந்தால் வுது செய்தவராக அவர் ஓத வேண்டும். இஸ்ஹாக் இப்னு ராஹவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், கமா قال சுன்னத்தும் மஸ்னூனா, இது ஒரு சுன்னாவாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அபூபக்கர் அல் மர்ரூதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், கான அபு அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல் ருப்பமா கரஅ ஃபில் முஸ்ஹஃபி வ ஹுவ அலா கைரி தஹாரத்தின், இமாம் அஹ்மத் அவர்கள் சில நேரங்களிலே குர்ஆனுடைய பிரதிகளை அவர்கள் எடுத்து ஓதுவார்கள் ஒது இல்லாத நிலையில். ஆனால் ஃபலா யமுஸ்ஸுஹு, அந்த குர்ஆனுடைய பிரதிகளை நேரடியாக தொடமாட்டார்கள். வலாகின் யஅഖுது பியதிஹி ஊதன், ஒரு குச்சியை கொண்டு அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு யுஸஃபிஹு பிஹில் வரக, அந்த குர்ஆனுடைய பிரதிகளுடைய அந்த பக்கங்களை அவர்கள் திருப்புவார்கள். அடுத்து ஜுர்ஜுர் சொல்கின்றார்கள், அத்தா ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே நான் கேட்டேன், அக்ரவுல் குர்ஆன் ஃபயக்ருஜு மின்னி ர்-ரீஹ் قال تمسك عن القراءة حتى تنقضي الريح, நான் குர்ஆன் ஓதும்போது காற்று பிரிகின்றதே, என்ன செய்வது என்று நான் அத்தாவிடத்திலே கேட்டேன். அத்தா சொன்னார், குர்ஆன் ஓதுவதை நிறுத்திக்கொள், காற்று பிரிந்து முடிகின்ற வரை. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இதா தஸாஅப்த வ அன்த தக்ரவு ஃபஅம்சிக் ஹத்தா யذهب عن, உனக்கு நீ குர்ஆன் ஓதும்போது கொட்டாவி வருமையானால் நீ குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிடு, கொட்டாவி முடிகின்ற வரை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இதா நஇஸ அஹதுக்கும் ஃபல்யர்குத்
فإن أحدكم يريد أن يستغفر فيسب نفسه. உங்களில் யாருக்காவது சிறு தூக்கம் வருமையானால் அவர் முதலில் தூங்கிக் கொள்ளட்டும், நன்கு தூங்கிக் கொள்ளட்டும். ஏனென்றால் அவர் தூக்க கலக்கத்தில் இபாதத்து செய்யும் போது அவர் இஸ்திக்ஃபார் செய்ய நாடுவார். இஸ்திக்ஃபாருக்கு பதிலாக தன்னையே அவர் ஏசிக்கொள்வார், திட்டிக் கொள்வார். ஆக இப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த ஒழுக்கங்களை நான் உங்களுக்கு தொகுத்து கூறினேன் என்று இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள், ஜமீஉ மா தகர்துஹு யம்பகி லி அஹ்லில் குர்ஆன் அன் யதஅத்தபு பிஹி. நான் என்னென்ன ஒழுக்கங்களை கூறினேனோ குர்ஆனை சுமப்பவர்கள் இந்த ஒழுக்கங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். வலா யக்ஃபரு அன்ஹு. அல்லாஹும்ம ஆமீன், அல்லாஹும்ம வஃபிக். ஒருபோதும் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. ஃபஇதன் ஸரஃபு அன் திலாவத்தில் குர்ஆன். சரி, அடுத்து குர்ஆன் ஓதி முடித்து விட்டோம். குர்ஆன் எடுத்தோம், ஒரு ஜுசு, அரை ஜுசு, முக்கால் ஜுசு, முழு ஜுசு என்று ஓதணும். ஓதி முடித்தோம், என்ன செய்யணும் சொல்லுகின்றார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம செய்யறது கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. என்ன விஷயம்? இஅ்தபரு அன்ஃபுஸஹும் பில் முஹாஸபத்தி லஹா. நம்மை நாமே சோதிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். இப்போ ஓதுனில இதில் இந்த வசனங்கள் வந்ததல்லவா, இந்த சட்டங்கள் வந்ததல்லவா, இந்த விளக்கல் வந்ததல்லவா, இந்த தடை வந்ததல்லவா, இந்த ஒழுக்கம் வந்ததல்லவா, இந்த அமலை பற்றி கூறப்பட்டதல்லவா, நீ என்ன செய்தாய், அதை கொண்டு அமல் செய்தாயா என்று. فَإِن تَبَيَّنُوا مِنْهَا قُبُولَ مَا نَدَبَهُمْ إِلَيْهِ مَوْلَاهُمُ الْكَرِيمُ مِمَّا هُوَ وَاجِبٌ عَلَيْهِمْ مِنْ أَدَاءِ فَرَائِضِهِ وَاجْتِنَابِ مَحَارِمِهِ حَمِدُوهُ فِي ذَلِكَ. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் உள்ள சட்டங்களை பின்பற்றி இருக்கின்றோம், அதில் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு விலகி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்படி ஓதுனோமோ அதுபடி தான் நாம் இன்று வாழ்ந்திருக்கிறோம் என்று இருக்குமேயானால் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்தாய். உன்னுடைய வேதத்தில் ஓதியதுபடி நாங்கள் நடந்து கொள்வதற்கென்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து وَإِنْ عَلِمُوا أَنَّ النُّفُوسَ مُعْرِضَةٌ عَمَّا نَدَبَهُمْ إِلَيْهِ مَوْلَاهُمُ الْكَرِيمُ قَلِيلَةُ الِاكْتِرَاثِ بِهِ اسْتَغْفَرُوا اللَّهَ مِنْ تَقْصِيرِهِمْ وَسَأَلُوهُ النُّقْلَةَ مِنْ هَذِهِ الْحَالَةِ التي لا تحسن بأهل القرآن ولا يرضاها لهم مولاهم إلى حال يرضاها. என்ன சொல்கின்றார்கள்? சரி, அப்படி சோதிக்கும் பொழுது இவர் குர்ஆனுடைய சட்டங்களை பாழாக்கியவராக தன்னை பார்ப்பாரானால், கட்டளைகளை விட்டிருக்கின்றார், தடுக்கப்பட்டதை செய்திருக்கின்றார், என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தனக்கு தகுதி இல்லாத இந்த நிலையிலிருந்து, குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை சுமந்தவர்களுக்கு தகுதி இல்லாத இந்த நிலையிலிருந்து, எந்த நிலையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, பொருந்தி கொள்ள மாட்டானோ, அத்தகைய நிலையிலிருந்து யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு எங்களை மாற்று. அதாவது குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடிய நிலைக்கு எங்களை மாற்று. வசனங்களை ஓதிவிட்டு சட்டங்களை பின்பற்றாத நிலையில் நான் இருக்கின்றேன் அல்லவா, இந்த நிலையிலிருந்து வசனங்களை ஓதுவதற்கு நீ அருள் புரிந்தது போன்று இந்த வசனங்களை கொண்டு அமல் செய்வதற்கும் நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஃபைன்னஹு லா யக்தஉ மன் யல்ஜஉ இலைஹி, யார் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி விடுவாரோ ஒருபோதும் அல்லாஹ் தஆலா அவரை விரட்டி விட மாட்டான், துண்டித்து விட மாட்டான். ومن كانت هذه حاله وجد منفعة تلاوة القرآن في جميع أموره. யார் இப்படி தன்னை குர்ஆனோடு இணைத்துக் கொள்வாரோ, குர்ஆன் ஓதும் போது சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை பேணுகிறார், குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகுண்டான பரிசோதனைகளையும் செய்து கொள்கிறார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இவர் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் குர்ஆனுடைய பலனை உணர்வார், அனுபவிப்பார். வஆத அலைஹி மின் பரக்கத்தில் குர்ஆனி குல்லு மா யஜிபு ஃபித் துன்யா வல் ஆখিরা. குர்ஆன் ஓதினால் என்ன பரக்கத்து கிடைக்குமோ அல்ஹம்துலில்லாஹ், அந்த பரக்கத் அவருக்கு துன்யாவிலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், லம் யுஜாலிஸ் ஹாதல் குர்ஆன அஹதுன் இல்லா காம அன்ஹு பிஸியாதத்தின் அவ் நுக்ஸானின் கதாஹுல்லாஹு அல்லதி கதா. சொல்லுகின்றார்கள், குர்ஆன் ஓதினால் ஒன்று அதிகமாக கிடைக்கும், இல்லைன்னா குறைவாக கிடைக்கும். இது கண்டிப்பாக அல்லாஹ் விதித்த தீர்ப்பு. அது என்ன? குர்ஆன் ஓதுனா கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும், கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. என்ன சொல்ல வருகின்றார்கள் இமாம் அவர்கள்? அல்லாஹ் அக்பர். சூரத்துல் இஸ்ராவுடைய 87
இரண்டாவது வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். ஷிஃபாஉம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இந்த குர்ஆனிலே நாம் எதை இறக்கி தருகிறோம் என்றால் மூமின்களுக்கு ஷிஃபா, நோய் நிவாரணத்தை இறக்கி தருகின்றோம். மூமின்களுக்கு ரஹ்மத்தை கொடுக்கின்றோம் இந்த குர்ஆனிலே. ஆனால் பாவிகள், அநியாயக்கார, அக்கிரமக்கார, குற்றவாளிகள் இருக்கின்றார்களே பாவிகள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் மேலும் மேலும் நஷ்டத்தை தான் கொடுக்கும். அல்லாஹ் அக்பர். ஆக ரெண்டு நிலை. குர்ஆனை ஓதும் போது மூமின்களாக இருந்தால் ஷிஃபா, ரஹ்மத்து கிடைக்கும். இல்ல குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய பாவிகளாக ஒருவர் இருப்பாரே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருக்கு நஷ்டம். மேலும் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், சூரத்துல் ஆராஃபுடைய 58வது வசனத்திற்கு விளக்கமாக அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாதுஹு பிஇذن ரப்பி. நல்ல பூமி, நல்ல ஊர் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அதிலுடைய தாவரங்கள் நல்ல முறையில் உற்பத்தி ஆகின்றன, உருவாகின்றன, வெளியே வருகின்றன, நல்ல விளைச்சல்கள் வெளிப்படுகின்றன. சரி, நல்ல ஊர் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான்? இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் முஃமின், இறை விசுவாசி, நம்பிக்கையாளர் இருக்கின்றாரே, சமிஅ கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை செவி கொடுத்து கேட்டார், ஃபவஆஹு, அதை உள்வாங்கினார், வஅஹத பிஹி, அதை பின்பற்றினார், வன்தஃபஅ பிஹி, அதை கொண்டு நற்பலன் அடைந்தார். கமஸலி ஹாதிஹில் அர்தி, அவருக்கு உதாரணம் எப்படி? இந்த பூமியை போல. அஸாபஹல் கைது, மழை அந்த பூமியில் விழுகிறது. ஃபஅம்பதத் வஅம்ரஅத், அந்த நல்ல பூமி இருக்கிறது, விளைச்சலை தருகிறது, செடி கொடிகளை விளைவிக்கின்றது, ஆடுகள் மாடுகள் உண்ணக்கூடிய அந்த புற்பூண்டுகளை விளைவித்து கொடுக்கின்றது, மனிதர்கள் உண்ணக்கூடிய காய்கறிகளை உற்பத்தி செய்து கொடுக்கின்றது. இது மூமின்களுக்கு உள்ள உதாரணம். வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நக்கிதா, எந்த பூமி கெட்டு போயிருக்கிறதோ அதிலிருந்து கெட்டவைத்தான் வெளியே வரும். உருப்படாத ஒரு எதை கால்நடைகளும் சாப்பிடாதோ, மனிதனும் பயன்படுத்த முடியாதோ அப்படிப்பட்ட அந்த செடி கொடிகள் சொல்லுகின்றார்கள். ஐ இல்லா ஆசிரன் ஃபஹாதா மஸலுல் காஃபிரி, இது யாருக்கு உதாரணம்? காஃபிருக்கு உதாரணம். கது சமிஅல் குர்ஆன் ஃபலம் யஅகில்ஹு, அவர் குர்ஆனை செவியுறுகின்றார் ஆனால் சிந்திப்பதில்லை. வலம் யஅகுது பிஹி, அதை அவர் நம்புவதில்லை, பின்பற்றுவதில்லை. வலம் யன்தஃபி பிஹி, அதை கொண்டு அவர் பலன் பெறுவதில்லை. இவருக்கு உதாரணம் எப்படி? கமஸலி ஹாதிஹில் அர்தில் ஹபீஸா, அந்த பொட்டல் நிலமாக இருக்கக்கூடிய, தடித்த பூமியாக இருக்கக்கூடிய, தண்ணீரை உறிஞ்சாத பூமியாக இருக்கக்கூடிய அந்த கடினமான நிலப்பொட்டல் பூமியை போல. அஸாபஹல் கைது, மழை அதிலே பொழிகிறது, ஆனால் ஃபலம் துன்பித், அது எந்த செடி கொடிகளையும் முளைப்பிக்க செய்வதில்லை. வலம் தும்ரி ஷைஆ, கால்நடைகளுக்கு தேவையான எந்த புற்பூண்டுகளையும் அது முளைக்க வைப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை காஃபிர்களுடைய நிலை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இமாம் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது எத்தகைய அழகிய ஒரு தொனியோடு அழகிய முறையில் ஓத வேண்டும் என்று அதற்கு ஒரு தனி பாடத்தை அமைக்கின்றார்கள். ஒரு சுருக்கமான பாடம் தான், இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் முடிக்க முயற்சி செய்வோம். இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாபுன் ஃபி ஹுஸ்னி ஸௌதி பில் குர்ஆன், குர்ஆன் ஓதும் போது நல்ல அழகிய குரலில் ஓதுவது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும், உங்களுடைய குரல்களை கொண்டு குர்ஆனை நீங்கள் அலங்கரியுங்கள். சாலிஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் அறிவிக்கின்றார்கள், தன்னுடைய தந்தை அஹ்மத் மூலமாக, குல்து லஹு கௌலுஹு ஸய்யினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும் மா மஅனாஹு, அஹ்மத் அவர்களே, என்னுடைய தந்தை அஹ்மத் அவர்களே, அதாவது குர்ஆனை அலங்கரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, என்ன பொருள்? கால அத்தஸய்யினு அன் யுஹஸ்ஸினஹு, அந்த ஓதும்போது சத்தத்தை அழகுபடுத்தி ஓதுவது என்று சொன்னார்கள். இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யம்பகி லிமன் ரஸகஹுல்லாஹு ஹுஸ்ன ஸௌதி பில் குர்ஆன் ஐ யஅலம அன்னல்லாஹ கத் ஹஸ்ஸஹு பிகைரின் அதீம், யாருக்கு குர்ஆன் ஓதும்போது நல்ல அழகிய குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தனக்கு ஒரு பெரிய மகத்தான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை உணர வேண்டும். ஃபல்யஅரிஃப் கத்ர மா ஹஸ்ஸஹுல்லாஹு பிஹி, அல்லாஹ் தனக்கு கொடுத்த இந்த கண்ணியத்தை, மதிப்பை, இந்த தகுதியை அவர் உணர வேண்டும். வல் யக்ரஹு லில்லாஹ்,
இந்த அழகிய துணியோடு ஓதுகிறேனே மக்கள் பெருமை பேசுவதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக ஓதுகிறேன் என்று அவர் ஓத வேண்டும். லாலில் மஹ்லூக்கின் படைப்புகளுக்காக அல்ல, என்னை புகழ்வதற்காக அல்ல. வல் யஹ்தர் மினல் மைலி இலா அன் யுஸ்தமஅ மின்ஹு லியஹ்வா பிஹி இன்த ஸாமிஇன். மக்கள் எல்லாம் என்னுடைய கிராத்தை கேட்டு மக்களுக்கு மத்தியிலே என்னுடைய மதிப்பு கூடுவதற்காக என்ற எண்ணத்தில் ஓதக்கூடாது. ரக்பத்தன் ஃபி துன்யா, துன்யாவுடைய ஆசைக்காக ஓதக்கூடாது. வல் மைலி இல ஸனாயி வல் ஜாஹி இன்த அப்னாயி துன்யா, உலக மக்களிடத்திலே தனக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும், பெருமை கிடைக்க வேண்டும், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக ஓதிவிடக்கூடாது. வஸ்ஸலாத்தி பில் முலூகி தூன ஸலாத்தி பி அவாமின் நாஸ், அரசர்களுடைய சபைகளிலே விசேஷமானவர்களுடைய சபையிலே என்னை தொழ வைக்க அழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பொதுமக்களை தவிர்த்து விட்டு விசேஷமானவர்களை நோக்கி செல்வதற்காக அல்ல. ஃபமன் மாலத் நஃப்ஸுஹு இலா மா நஹைதுஹு அன்ஹு, எதையெல்லாம் நான் கூடாது என்று தடுத்தேனோ அந்த ஒரு விஷயங்களின் பக்கம் அவருடைய நப்சு சென்று விடுமையானால் ஹிஃப்து அன் யகூன ஹுஸ்னு ஸௌதிஹி ஃபித்னத்தன் அலைஹி, அவருடைய அந்த அழகிய குரலே அவருக்கு ஒரு ஃபித்னாவாக ஆகிவிடுகின்றது, குழப்பமாக ஆகிவிடுகின்றது. வ இன்னமா யன்ஃபஉஹு ஹுஸ்னு ஸௌதிஹி இதா ஹஷியல்லாஹ தஆலா ஃபி ஸிர்ரி வல் அலானியா, அவருடைய அழகிய குரல் எப்போது அவருக்கு பலனளிக்கும் என்றால் அவர் தனிமையிலும் சபைகளிலும் வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அல்லாஹுவை பயந்து நடப்பாரே. ஆனால் வகான முராதுஹு அன் யுஸ்தமஅ மின்ஹுல் குர்ஆன் லியன்தபிஹ அஹ்லுல் கஃப்லத்தி மின் கஃப்லத்திஹிம், நான் ஓதக்கூடிய இந்த அழகிய குர்ஆனை கொண்டு, இந்த அழகிய குரலை கொண்டு குர்ஆனை கேட்பவர்கள் அவர்களுடைய அலட்சியத்திலிருந்து விடுபட வேண்டும், குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஃபயர்கபு ஃபீமா ரகபஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஆர்வமூட்டிய சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும். வயன்தஹு அம்மா நஹாஹும் அன்ஹு, அல்லாஹ் எதிலிருந்து அவர்களை தடுத்தானோ அதிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஓத வேண்டும். ஒரு காரி அழகிய துணியோடு மக்களுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதும் பொழுது, தொட வைக்கும் பொழுது அவருடைய நியத்து எப்படி இருக்க வேண்டும்? நான் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இதை கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும், மறுமையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும், சொர்க்கத்தின் ஆசையை ஏற்படுத்த வேண்டும், நரகத்தின் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓத வேண்டும். இங்கேதான் இமாமு எப்படி ஓதுனாலும் பின்னாடி உள்ளவங்களுக்கு அர்த்தமே தெரியாது என்று இருக்கும் பொழுது என்ன செய்யறது? இப்ப நம்ம நிலைமை கடைசியா ஒன்று மட்டும்தான் இருக்கு மிச்சம். குர்ஆன் ஓதுறாரு, ஒரு பக்தியா நிக்க முடியும். அதுக்கு மேல அர்த்தங்கள் தெரியாததால், கருத்துகள் புரியாததால் கல்லு மாதிரி நிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சமாவது குர்ஆனுடைய கருத்துகளோடு அதனுடைய தர்ஜுமாக்களை திரும்ப திரும்ப படித்து அந்த பொருள்களோடு நீங்கள் ஒன்று சேர முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். சொல்கின்றார்கள், ஃபமன் கானத் ஹாதிஹி சிஃபத்துஹு இன்தஃபஅ பிஹுஸ்னி ஸௌதிஹி வன்தஃபஅ பிஹின் நாஸ், யாருடைய அதாவது குர்ஆன் ஓதக்கூடிய ஒழுக்கம் இப்படி இருக்குமோ, இந்த ஒரு நியத்தோடு குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவாரோ அவருடைய அழகிய குரலை கொண்டு அவரும் பலன் பெறுவார், மக்களும் பலன் பெறுவார்கள். இமாம் ஸுஹ்ரி சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஹ்ஸனின் நாஸ் ஸௌதன் பில் குர்ஆன் மன் இதா சமிஅதஹு யக்ரஉ உரீத அன்னஹு யக்ஷல்லாஹ், அதாவது குர்ஆன் ஓதும்போது அழகிய குரலோடு குர்ஆன் ஓதக்கூடியவர் என்பவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹுவை பயந்து ஓதுகிறார் என்று யாரை பார்த்து நீ உணர்வாயோ அவர்தான் அழகிய குரலில் குர்ஆன் ஓதக்கூடியவர். அப்போ குரல் நல்லா இருக்கு, ராகமா இருக்கு, ஆனா என்ன இல்லை, அவர் ஓதும்போது அல்லாஹ்வுடைய பயம் வெளிப்படவில்லை என்றால் அது அல்ல அழகிய குரல் என்பது. முஹம்மது இப்னு ஹுசைன் இமாம் ஆஜூரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், வ அக்ரஹுல் கிராஅத பில் அல்ஹானி வல் அஸ்வாத்தில் மஅமூலத்தில் முத்ரிபதி. இப்போ பொதுவா இந்த மகாமாத்துன்னு சொல்லுவாங்க, நஹாவிந்து, தஸ்து, இராக்கு, ஹிஜாசி, இந்த மாதிரி நிறைய 7 மகாமாத்துகளை வைத்துக்கொண்டு பாடலுடைய இசைகளுடைய மெட்டுகள்ல இன்று பொதுவாக குர்ஆன் ஓதக்கூடிய காரிகள் பெரும்பாலும் ஓதுறாங்க. இன்றைக்கு யூடியூபுகளில் பல காரிகளை நீங்க கேட்பீங்க. இவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னா அந்த ராகங்களின் அடிப்படையில் ஓதக்கூடியவர்கள். இதை நான் வெறுக்கிறேன் என்று இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஃபஇன்னஹா மக்ரூஹத்துன் இன்த கஸீரி மினல் உலமா, நம்முடைய முன்னோர்கள் அறிஞர்களிடத்தில் இது வெறுக்கப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்தது. யஸீத் இப்னு ஹாரூன் அஸ்மஇ, அஹ்மத் இப்னு ஹம்பல், அபூ உபைத் அல் காசிம் இப்னு ஸல்லாம், சுஃபியான் இப்னு உயைனா, இன்னும் பல அறிஞர்கள் இதை வெறுத்திருக்கின்றார்கள். வயமுரூனல் காரி ஐதா கரஅ அன் யதஹஸ்ஸன வயதபாகா வயக்ஷா பிகல்பிஹி, குர்ஆன் ஓதும்போது எப்படி ஓதணும்? ஒரு கவலை தேய்ந்த
துணியோடு ஓத வேண்டும், ஒரு அழுகை துணியோடு ஓத வேண்டும், உள்ளத்தில் ஒரு பயத்தோடு ஓத வேண்டும். அவ்வளவுதான். இந்த ராகம் மெட்டு இங்கே தூக்குறது, இங்கே இறக்கிறது, அப்படியே மடிப்புகளை கொண்டு வர்றது, அப்புறம் அப்படியே சத்தத்தை தூக்கிட்டு போறது, அப்படியே இறக்கிறது, இந்த மாதிரி இசைகளாக, அதாவது இசைகளுக்கு ஏற்ப பாடல்களிலே ராகங்களை கூட்டுவதை போன்று, தாழ்த்துவதை போன்று, உயர்த்துவதை போன்று, சப்தங்களை இழுப்பதை போன்று குர்ஆன் ஓதுவதிலே செய்யக்கூடாது. ஒரே அழகிய ஒரு நிலையோடு அப்படியே அந்த குர்ஆனை அவர் தொடர வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவர் அழுகையை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய உள்ளம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வாக்குகள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் வரும்போது அவற்றை சிந்திக்க வேண்டும். அலம் நஸ்மா இலா மா நஅத்தல்லாஹு மன் ஹுவ பிஹாதிஹி ஸிஃபதி வ அக்பர பிஃضلஹிம் ஃபகால். அல்லாஹ் தஆலா ரெண்டு கூட்டத்தையும் சொல்றான். யார் குர்ஆன் ஓதும் போது பயந்து நடுங்கி ஓதுகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். யார் குர்ஆன் ஓதும் போது அலட்சியமாக கவனம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களை எச்சரித்தும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சூரா ஜுமருடைய 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபன் முத்தஷாபிஹன் மசானிஅ தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله. அல்லாஹ் தஆலா மிக அழகான குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். அதனுடைய வசனங்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பானவை, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடியவை. அல்லாஹ்வை தங்களது ரப்பை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுடைய அவர்களுடைய ரோமங்கள் எல்லாம், தோல் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்றன. அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அப்படியே மென்மையாகி விடுகின்றன. அல்லாஹ்வுடைய திக்ருகளை ஓத ஓத, குர்ஆனை ஓத ஓத. பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதும் பொழுது யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வரவில்லையோ அவர்களை இகழ்ந்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். சூரத்துன் நஜ்முடைய கடைசி 3 வசனங்கள் 59, 60, 61. அஃப பின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன். இந்த குர்ஆனை பற்றியா நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? இந்த இப்படிப்பட்ட வசனங்களை பார்த்து இவற்றை நம்பிக்கை கொள்ளாமல் ஆச்சரியப்படுகின்றீர்களா? வததஹகுன வலா தப்குன். உங்களுக்கு சிரிப்பு வருகிறதா, அழுகை வரவில்லையா? வஅன்தும் சாமிதூன். நீங்கள் புறக்கணித்து அலட்சியம் செய்து விளையாட்டாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதும்போது உள்ளச்சத்தோடு ஓதக்கூடியவர்களை புகழ்கிறான். குர்ஆன் ஓதும்போது கவனம் இல்லாமல் அலட்சியமாக இருப்பவர்களை அல்லாஹ் இகழ்கிறான். அடுத்து இமாம் சொல்லுகின்றார்கள், ثم ينبغي لمن قرأ القرآن أن يرتل القرآن ترتيلا كما قال الله ورتل القرآن ترتيلا. குர்ஆன் ஓதும்போது நிறுத்தி நிதானமா அமைதியாக ஓத வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. சூரா அல் முஸம்மிலுடைய 4வது வசனம், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அமைதியாக நீங்கள் ஓதுங்கள். இதற்கு என்ன தஃப்சீர்? ஒரு தஃப்சீர், பையின்ஹு தபீனா, நல்ல விளக்கமா ஓதணும். குர்ஆன் ஓதும்போது நல்ல புரியும்படி நிறுத்தி நிதானமா வசனங்களை முழுமையா வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சில ஊர்களில் ரமதான் மாசத்தில் தராவிகளை ஓதுவாங்க. ஆரம்பிக்கிற வசனம் தெரியும், முடிக்கும் பொழுது ஒரு இழுப்பாங்க, ஒரு இழு, அதுதான் தெரியும். அதுக்கு இடையில என்ன ஓதுறாங்கன்னு ஒண்ணுமே விளங்காது. இமாம் சொல்லுகின்றார்கள், வஅலம் அன்னஹு இதா ரத்தலஹு வபய்யனஹு இன்தஃபஅ பிஹி மை யஸ்மஉஹு மின்ஹு. குர்ஆன் ஓதும்போது நிறுத்தி நிதானமா விளக்கமாக ஓதுவாரேயானால் கேட்பவர் அதை கொண்டு பலன் பெறுவார். வன்தஃபஅஹு பிதாலிக, அவருக்கும் அதன் மூலமாக பலன் கிடைக்கும். லிஅன்னஹு கரஅஹு கமா உமிர, அவருக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி அவர் ஓதினார். قال الله تعالى وقرآنا فرقناه لتقرأه على الناس على مكث. நபியே, இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு ஓதி கற்றுக் கொடுத்தோம். ஏன்? மக்களுக்கும் நீங்கள் அப்படியே நிதானமாக நிறுத்தி பொறுமையாக இந்த குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுப்பதற்காக. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அலா முக்ஸின் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறார்கள்? அலா துஉதத்தின், அதாவது அமைதியா பொறுமையா நிறுத்தி நிதானமா மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவசரமா பேசினா புரிய வருமா? மக்களுக்கு புரிய வராது. பேச்சை முழுமைப்படுத்த வேண்டும். பேச்சு ஒன்றோடு ஒன்று போய் சேர்த்து கொள்வது, ஒன்றுக்குள் ஒன்று உள்ளே நுழைந்து கொள்வது, அவசரமாக பேசும் பொழுது மக்களுக்கு புரியாது. நிறுத்தி நிதானமா பொறுமையா பேச்சை முழுமைப்படுத்தி வசனங்களை நிறுத்தி ஓதும்போதுதான் கேட்பவர்களுக்கு புரிய வரும். அடுத்து இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல் கலீலு மின தர்ஸில் குர்ஆன் மஅல் ஃபிக்ரி ஃபீஹி வ ததப்புரிஹி அஹப்பு இலைய மின் கிராஅத்தில் குர்ஆனி மினல் குர்ஆனி பிகைரி ததப்புரின் வலா தஃபக்குரின் ஃபீஹி. குர்ஆனை கொஞ்சமாக ஓதினாலும் சிந்தித்து நிதானமாக நிறுத்தி பொறுமையாக ஓதுவது ரொம்ப பிரியமான ஒரு காரியம். எதை விட? அதிகமாக சிந்திக்காமல் ஓதுவதை விட.
குர்ஆன் நமக்கு இதைத்தான் கற்றுத்தருகிறது, ஹதீஸும் இப்படித்தான் நமக்கு போதிக்கின்றது, நம்முடைய இமாம்களும் நமக்கு இப்படித்தான் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே மாணவர் கேட்கின்றார், அபு ஜம்ரா, நான் குர்ஆனை விரைவாக ஓதுகின்றேன், 3 நாட்களில் குர்ஆனை ஓதி முடித்து விடுகின்றேன். இமாம் அவர்கள் சொன்னார்கள், லஅன் அக்ரா அல் பக்ரத ஃபீ லைலத்தின் ஃபஅததப்பருஹா, நான் ஒரு இரவுல சூரத்துல் பக்ராவை மட்டும் சிந்தித்து ஆராய்ந்து புரிந்து ஓதுவதற்கின்றதே, ஒவ்வொருத்திலஹா, அதை நிறுத்தி நிதானமாக ஓதுவதற்கின்றதே, அஹப்பு இலைய மின் அக்ரா கமா தகுல், நீ சொன்ன மாதிரி ஓதுறதை விட எனக்கு இதுதான் பிரியமானது. அப்போ அவர் ஒரு ராத்திரில 10 ஜுஸோ முடிச்சிடாரு. இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், ஒரு ராத்திரியில ஒரு பக்ராவை நிதானமாக ஓதி சிந்தித்து புரிவதற்கின்றதே எனக்கு விருப்பமானது, நீ ஓதுவதை போன்று ஓதுவதை விட. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்டது, ஒருத்தர் பக்ராவையும் ஓதிடுறாரு, ஆல இம்ரானையும் ஓதிடுறாரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதே நேரத்தில் இன்னொருத்தர் இதே அளவு நேரத்தில் வெறும் பக்ரா மட்டும் ஓதுறாரு. ஒருத்தர் பக்ராவையும் ஆலு இம்ரானையும் ஓதுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறார், வெறும் பக்ராவை மட்டும்தான் அவர் ஓதுறார். அந்த அளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் அல்லது 2.5 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுறதுக்கு, ஒரு ஜுசுவுக்கு 30 நிமிஷம் கணக்கு பண்ணி, சரியா? இன்னொருத்தர் இந்த 2.5 மணி நேரத்தில் வெறும் ஆல இம்ரான் மட்டும் ஓதுறாரு. அதுக்கு பிறகு ருக்கு சுஜூது எல்லாம் 2 பேரும் கரெக்டாக சமமாக செய்கிறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், யாரு பக்ரா மட்டும் அந்த நேரத்தில் ஓதினாரோ அவருடைய செயல்தான் எனக்கு மிக விருப்பமானது, சிறப்பானது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வ குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஹு அலன் நாஸி அலா முக்ஸின். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நாம் குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், ஓதி கொடுத்தோம், மக்களுக்கு நீங்கள் அதை பொறுமையாக நிதானமாக ஓதி காட்டுவதற்காக. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்கள் இந்த கிதாபை முடிக்கும்போது சொல்கின்றார்கள், ஜமீஉ மா குல்துஹு யம்பகி லி அஹ்லில் குர்ஆன் அன் யதகல்லகு பிஜமீஇ மா ஹஸஸ்துஹும் அலைஹி மின் ஜமீலில் அக்லாக் வ யன்ஸஜிரு அம்மா கரிஹ்துஹு லஹும் மின் தனாஅத்தில் அக்லாக். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை சுமப்பவர்களுக்கு, குர்ஆனை உடையவர்களுக்கு என்னென்ன நற்குணங்களை எல்லாம் நான் கூறினேனோ, ஆர்வமூட்டினேனோ, அவர்கள் அந்த நற்குணங்களை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், அந்த நற்குணங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். என்னென்ன வெறுக்கத்தக்க குணங்களை எல்லாம் நான் சுட்டி காட்டினேனோ அந்த குணங்களிலிருந்து அவர்கள் விலக வேண்டும். இதுதான் அவர்களுக்கு மிக சிறந்தது, ஏற்றமானது. வல்லாஹுல் முவஃபிகு லனா, அல்லாஹ் தான் நமக்கு அருள் புரிய வேண்டும், நல்வழி காட்ட வேண்டும். வலஹும், குர்ஆனை சுமந்தவர்களுக்கும், இலா சபீலிர் ரஷாத், நேரான நல்ல பாதையின் பக்கம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவிற்கே. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்கள் எழுதிய அந்த நூலுடைய சுருக்கம் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இந்த 6 அமர்வுகளிலே நிறைவுற்றது. கலந்து கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூலுடைய பரக்கத்துகளை, இந்த நூலுடைய நற்பலன்களை தந்தல்வானாக. மேலும் இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவை கொண்டு அதிகமான மக்கள் பலன் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. என்ன ஒழுக்கங்களை, என்ன நற்பண்புகளை நாம் படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. என்னென்ன கெட்ட விஷயங்களை இமாம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் என்னையும் உங்களையும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மீண்டும் இது போன்ற ஒரு கல்வி அமர்விலே, ஒரு நூலுடைய கல்வி பாடத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் அல்லாஹுடைய இந்த மார்க்க கல்வியோடு நம்மை தொடர்புடையவர்களாக, படிப்பதிலும் படித்து கொடுப்பதிலும் ஈடுபட்டவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய முன்னோர்கள், மார்க்க அறிஞர்கள், இந்த மார்க்கத்திற்காக பணிவிடை செய்த, இந்த மார்க்கத்திற்காக உழைத்த, உம்மத்துக்காக உழைத்த எல்லா ஆலிம்களுக்கும், முஹத்திஸுகளுக்கும், ஃபகீஹுகளுக்கும், அதுபோன்று இஸ்லாமிய அரசர்கள், மன்னர்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, உம்மத்திற்காக பணி செய்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை தந்தல்வானாக. சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தந்தல்வானாக. அவர்களுடைய நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா சீர்திருத்தம் செய்து தருவானாக. அல்லாஹு தஆலா நம் புறத்திலிருந்து இந்த சிறிய அமலை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தஆலா நம் மீது தௌபா செய்வானாக. இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.